ஆசனங்களை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக தினமும் செய்து வந்தால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் சுறுசுறுப்புடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக பெருமைகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக பல காலமாக பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் மக்கள் பார்த்து ரசித்து பழகி தங்களை ஒரு ஆரோக்கியவானாக மாற்றிக்கொள்வதோடு யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு நெல்லையிலிருந்து ஒரு யோகாசன ஆசிரியர் இங்கே வந்திருக்கின்றார். செல்வகுமார் அவர்கள் யோகாவிலேயே டிப்ளமா பயின்றவர்கள். அங்கேயே நெல்லையிலே ஒரு யோகாசன சென்டர் வைத்து நடத்தியவர்கள். அவர் மகளும் இதிலே டிப்ளமா பெற்றிருக்கிறார்கள். இருவரும் சென்னை வந்து எனது பயிற்சிசாலையில் ஆண்கள் பிரிவுக்கும் பெண்கள் பிரிவுக்கும் அவர்கள் இருந்து கொண்டு என்னுடைய பயிற்சிசாலைக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் சேவை செய்து கொண்டு யோகாசன ஆசிரியர்களாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் சொல்லிய வண்ணம் செயல். யோகாசனம் செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமுடன் இருக்கலாம், நோய் நீங்களாம் என்று சொல்லலாம். ஆனால் ஆகாசனம் செய்ய வேண்டுமென்றால் ஆசிரியர் என்பது செய்ய வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆசனத்தை ஏற்கனவே செய்தார். இப்பொழுதும் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார். அது செய்ய முடியாது, பயிற்சி செய்தால்தான் முடியும், சாதனை செய்தால்தான் முடியும். இப்பொழுது மயூர் ஆசனத்தை செய்யப் போகிறார். மயில் ஆசனம், மயூர் என்றால் மயில் மாதிரி இருக்கும் அந்த ஆசனம். அதை செய்யப் போகிறார். என் அருமை சீடரே, நீங்கள் இப்பொழுது அதே நிலையில் நீங்கள் மயூராசனத்தை மெதுவாக அவசரப்படாமல் செய்ய வேண்டும். மயூராசனம் செய்வது என்பது சற்று கடினம். தனது 2 கைகளுடைய பலத்தில் உடல் கனத்தை தாங்கி நிற்க வேண்டும். அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாக கிடைக்கும். 4 கோளங்களையும் சரியாக இயங்கக்கூடிய அற்புதமான ஆசனம் மயூராசனம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த மயூர் ஆசனம். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்பி வயிற்றினுடைய அமுக்கத்தின் காரணமாக இரத்த ஓட்டமானது வயிற்பகுதியில் உள்ள கருவிகளுக்கு சரியாக இரத்த ஓட்டத்தை கொடுப்பதோடு வயிற்றின் அமுக்கத்தால் ஹார்ட் அண்ட் லங்ஸ் இருதயத்திற்கும் அதோடு நுரையீரலுக்கும் அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன், தலைப்பகுதிக்கும் மூளை வரைக்கும் அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை அழுத்தி பாய செய்யும். அதே போன்று கீழ்ப்பகுதிக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டும். வயிற்றிலே அமுக்கின்ற காரணத்தினால், அந்த ப்ரெஷரின் காரணத்தினால் வயிற்றினுடைய முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் இரத்த ஓட்டத்தை வேகமாக பாய செய்கிறது. ஆகவே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எந்த பகுதியில் எந்த நோய் இருந்தாலும் அவை முழுமையாக நீக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை மயூராசனம் செய்யுங்கள். பாருங்கள்,
2 கைகளில் அவருடைய உடல் எடை நிற்கிறது. இப்போ வயிறு ப்ரெஷர் கிடைக்கிறது. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பின்பக்கமாக ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை காலை தூக்கி செய்ய முடியாது. என்ன செய்ய வேண்டும்? காலை தரையில் வைத்துக்கொண்டு இந்த நிலையில் அமர வேண்டும். காலை அப்படியே தரையில் வைங்கள். ஆரம்ப கட்டத்தில் காலை தரையில் வைத்து கொண்டு தான் இந்த ஆசனத்தை இப்படி செய்ய வேண்டும். பிறகு நாள் ஆக ஆக உடல் எடையை முன்னால் கொண்டு வருவோமே ஆனால் தானாக கால் தூக்கிவிடும். அதுதான் இதனுடைய டெக்னிக் என்று சொல்வார்கள். இப்பொழுது காலை தரையில் வைத்து செய்யுங்கள். பின்னால் காலை தூக்குங்கள். காலை தரையில் வையுங்கள். தரையில் வைத்து இப்படி செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் பழக பழக ஒரு காலை அப்புறம் தூக்க வேண்டும். ஒரு கால் தூக்குங்கள். இப்படியே பழக வேண்டும். அப்பொழுது இந்த காலை வைத்து விட்டு அந்த கால் ஒரு 20 எண்ணிக்கை இப்படி ஒவ்வொரு காலாக தூக்கி அதற்கு பின்னால் இந்த ஆசனத்தை உடலை முன்னால் கொண்டு வந்து விடுமையானால் தானாக திராசு முள்ளு போல் 2 பக்கமும் அதனுடைய கரமானது ஈக்குவல் ஆகிவிட்டால் மயூராசனம் வந்துவிடும். அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற கடினமான ஆசனங்களை எல்லாம் ஆசிரியரிடம் சென்று நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் ஆரம்பத்தில் அதை ஒரு எளிமையான ஆசனமாக நமக்கு கற்றுத்தந்து விடுவார்கள். அதன் பின் எளிமையான ஆசனம் கடினமான ஆசனமும் எளிமையான ஆசனமாக மாறிவிடும். எடுத்த எடுப்பிலேயே நம்ம கை கால்களை தூக்கி கீழே விழுந்து மூக்கிலோ நெத்தியிலோ கன்னத்திலோ அல்லது நாடியிலோ பாடி நமக்கு அடிபடக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். படிப்படியாக இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையான பலனும் கிடைத்துவிடும். ஆசனத்தையும் முழுமைப்படுத்தி விடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடினமான ஆசனங்களை ஆசிரியரிடம் பழகுங்கள். அவர்கள் உங்களுக்கு லகுவாக சொல்லித் தந்து விடுவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி சிறுவர் முதல் பெரியவர்களும் பழகலாம். பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.